ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குட்டாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராவல் விளாக் தான். ட்ராவல் விளாகோட சேர்த்து ஒரு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் விளாகும் இதோட சேர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகாசி போயிட்டுருக்கோம். ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். என்ன யாருக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு அண்ணன் முறை வேணும் அவங்க. அதாவது என்னோடய ஹஸ்பண்டோட தாய்மாமனார் பையன், அவங்களுக்கு தான் என்கேஜ்மெண்ட்டு சிவகாசியில் வச்சு தான் சண்டே நடந்தது இது. ஸோ அன்னைக்கான விளாக் தான் உங்கள் கூட நான் இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாங்கள் எல்லாருமே பஸ்ஸில் தான் போனோம். ஸோ அதில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், ஃபங்க்ஷனில் போய் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ சூப்பராகவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே நம்ம ஃபேமிலியோடு போனாலே நமக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாருமே மீட் பண்ணுவோம். ஸோ பேசிட்டு வச்சுட்டு போகிறது, டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ ஜாலியாக தான் இருக்கும். எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் அந்த என்ஜாய்மெண்ட் ரொம்பவே பிடிக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு கோவில் விழா அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் தான் எல்லாருமே மீட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் ரொம்ப சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம், பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ அது என்னோடய மதனி பையன், அவனும் என் பையனை உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதில் தான் அந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணேன். செம்ம ஜாலியாக இருந்தார் அவர். நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாண்டுக்கிட்டு, குட்டீஸ் எல்லாம் வந்திருந்தனால நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தார். காலையிலேயே சீக்கிரம் வேறு எந்திரிச்சிட்டாரு. ஸோ அவர் பாட்டுக்கு ஜாலியாக அன்றைக்கி ஃபுல் டே அவனோட டே மாதிரி போயிட்டு இருந்தது. ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். பஸ்ஸில் பாட்டெலாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணார். ஸோ இப்போ அதில் தான் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு விளாக் எடுக்கணுங்கிற ஒரு ஐடியாவே இல்லை, சும்மா நான் வீடியோவாக எடுத்தேன். அப்படியே அது கண்டினியூ ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறனால அப்படியே அதை நான் விளாகை எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். இப்போது ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கனால டான்ஸ் ஆடிட்டு அவர் செமையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. பாட்டு வேறு போட்டுகிட்டே இருந்தாங்களா, அவன் சும்மாவே பாட்டு போட்டால் ரொம்ப டான்ஸ் ஆடுவார். வீட்டிலலாம் இருக்கும்போது உட்காந்துட்டே அந்த சீட்டில் உட்காந்துட்டு இறங்கி நின்றுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தான். ஸோ அப்படியே இந்த வீடியோ நம்ம போயிட்டுருக்கோம், பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டோம். இது என்னோடய மைனி பொண்ணு. அவள் எனக்கு தங்கச்சி முறை தான் வேணும். இப்போ கல்யாணம் என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு சொன்னால, அந்த அண்ணனோட சிஸ்டர், கூட பிறந்த சிஸ்டர் தான் அவள். ஸோ அவங்க 2 பேரும் தான் ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதில் ஸ்டார்ட் ஆன உடனே எல்லாருமே பஸ்ஸில் செம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாச்சு. எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு குட்டி பொண்ணு பார்க்குறா பார்த்தீங்களா, இதுதான் அவளோட பொண்ணு. இந்த டான்ஸ் ஆடிட்டுருக்கான்னு சொன்னாலே என்னோடய தங்கச்சி, அவளோட பொண்ணு அவள் தான். ஸோ அவள் அங்கேருந்து அவங்க அம்மா டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு நானும் வரணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா. ஸோ ஒரு வழி பண்ணியாச்சு. பஸ்ஸையே போகும்போது கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தோம். அவள் பஸ்ஸில் ஏறின உடனேலேருந்து செம்ம டான்ஸ் தான். சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு வச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் போனோம். என்னையும் சேர்ந்து நீயும் ஆடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இது எங்கள் மதனி, அப்புறம் நான், அவள் 3 பேரும், மதனி பொண்ணு, பெரிய பொண்ணு அவள். நாங்கள் 4 பேருமே ஆட ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் நேரத்தில். சும்மா அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ஆடிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இது இன்னொரு மதனி, அந்த குட்டி என் பையன்கிட்ட உட்காந்துருந்தால அந்த பையனோட அம்மா தான் இவங்க. ஸோ அவங்களையும் ஆட கூப்பிட்டேன். பட் அவங்க என்ன கோர்த்து விட்டுட்டு அவங்க வரல, உட்காந்துட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் சும்மா கொஞ்சம் நேரம் ஆடிட்டு இருந்தோம். இது அந்த நிற்கிறாங்களே இந்த மதனியோட ஹஸ்பண்ட் இவங்க. ஸோ அவங்களையும் உள்ளே வாங்கன்னு சொல்லி இழுத்து செமையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. எல்லோரும் ஒன்று போல் ஆடுற மாதிரி. ஹர்ஷன் நின்று பார்த்துட்டே இருக்கார். எல்லோரும் என்னடா இப்படி ஆடுறாங்க நம்மளை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் சீட்டில் நின்று ஆட ஆரம்பிச்சிட்டான். ஸோ சூப்பராகவே போகும்போது ட்ராவல் நல்லா இருக்காரு. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மண்டபத்தை ரீச் பண்ணியாச்சு, நம்ம இறங்கிட்டோம். ஸோ அங்கே நான் அங்கே இருந்து எடுத்த வீடியோஸ் தான் இது. ஸோ இதோட என்ட்ரன்ஸ் தான் இது, மண்டபத்தோட என்ட்ரன்ஸ். நம்ம இறங்கி இப்போ தான் உள்ளே போக போகிறோம்.
ஸோ குட்டி பையன் நின்றுட்டுருக்கான். ஹாய் சொல்லு அப்படின்னா ஹாய் சொல்லாமல் வந்து ஓடிடுவான் அவன். ஹர்ஷன் இல்லை, ஹர்ஷன் வந்து என் அத்தான்ட்ட இருந்தான். ஸோ அதனால் அவன் இனிமேல் தான் அவர் வருவார் வீடியோக்குள்ளே. இது வந்து அண்ணன் மதனி. இவங்க வந்து என் ஹஸ்பண்டோட பெரியம்மா பொண்ணு, அவங்களோட ஹஸ்பண்ட் அந்த அண்ணன். எனக்கு வந்து அண்ணன் மதனி முறை வேணும். இந்த இருக்கார்ல ஹர்ஷன், அவர் வந்து அங்கே ஒரு கிரிக்கெட் விளையாடுற பிளேஸை பார்த்துட்டாரு. ஸோ அங்கே உள்ள பாலை வாங்கித்தான்னு சொல்கிற இன்ட்ரெஸ்ட்டில் வீடியோக்கு வந்து ஹாய் சொல்ல மறந்துட்டான், சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ வந்து நம்ம வெளியில் வந்து எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ வந்து அப்படியே வந்து அடுத்தடுத்து பார்ப்போம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போர்டு, நேம் போர்டு, அப்புறம் அங்கே பெயிண்டிங் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு கிளிப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த சிவகாசி, அந்த வெடி, அப்புறம் கோவில், அதை சுற்றி உள்ள இதை வந்து அப்படியே பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போயிருக்கேன். அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்குமே வந்து ஐடியா கிடையாது. ஸோ அந்த பெயிண்டிங்கை வச்சு நானாக கெஸ் பண்ணது தான் இது. இதான் நேம் போர்டு. இது உள்ளே வந்து நம்மளோட டெக்கரேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு கேப்சர் வந்து எடுத்தாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. டெக்கரேஷனுமே ரொம்ப அழகாக இருந்தது. சிம்பிளாக ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம என்னென்ன வச்சுருக்கோம், ஃபங்க்ஷனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து இப்போ வந்து காமிச்சிட்ருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா வந்து என்ஜாய் பண்ணி ரொம்பவே சூப்பராக வந்து ஃபங்க்ஷன் நல்லபடியாக போச்சு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான ட்ரெஸ் எல்லாமே கொடுத்து மறுபடியும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபர்தராக மற்ற ஃபங்க்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள இதுதான் இது. ஃபஸ்ட்டு அவங்க வந்து மேடையில் நின்று அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிற எல்லாமே இதில் வந்து நடக்கும். ஸோ அதை வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பூஜை பண்ணி வந்து ஃபங்க்ஷனை வந்து நல்லபடியாக வந்து ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கான ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். திருவள்ளுவர் எஸ்கே சண்முகப்பிரியா இருவருக்கும் பொருந்திய ஊர்த்தப்பட்டோரை எல்லாம் உள்ள இறைவன் திருவருளை முன்னிட்டு நிகழும் மங்களகரமான 1200ஆம் ஆண்டு விஸ்வவசு வருடம் சித்திரை மாதம் 12ஆம் தேதி 25/4/2025 வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரமும் சித்த யோகம் கூடிய சுபயோக சுபதனத்தில் இன்று காலை 9 மணி முதல் 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள்
திருமாங்கல்யத்திற்கு பொன் கொடுக்கவும், கொட்டையைக்கால் நடவும், மணவரை ஆக்குப்பறை நாள் செய்யவும், மஞ்சள் வாங்கவும், கோவிலுக்கு பாக்கு வைக்கவும், திருமண பட்டு வாங்கவும் மற்றும் சுபகாரியங்கள் செய்யவும் உத்தமம். நிச்சயதார்த்தம் 1200ஆம் ஆண்டு விஸ்வவசு திருவிழம் வருடம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி 24/4/2025 வியாழக்கிழமை புரட்டாதி நட்சத்திரத்தில் மாலை 7 மணிக்கு மேல் 7:25க்குள் நிச்சயதார்த்தம் செய்ய உத்தமம். பெண்ணழைப்பு 1200ஆம் ஆண்டு விஸ்வவசு வருடம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி 24/4/2025 வியாழக்கிழமை புரட்டாதி நட்சத்திரத்தில் மாலை 5 மணிக்கு மேல் 5:30 மணிக்குள் பெண் அழைத்து வர உத்தமம். மாப்பிள்ளை அழைப்பு 1200ஆம் ஆண்டு விஸ்வவசு வருடம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி 24/4/2025 வியாழக்கிழமை புரட்டாதி நட்சத்திரத்தில் மாலை 6 மணிக்கு மேல் 6:30 மணிக்குள் மாப்பிள்ளை அழைப்பு உத்தமம். அஸ்வதி நட்சத்திரத்தில் காலை 5 மணிக்கு மேல் 8 மணிக்குள் அழைத்து வர உத்தமம். சுபம். நன்றி. இப்போ வந்து தாம்பூலத்தட்டு மாற்றுறாங்க. ஸோ அந்த இதுதான் வந்து இப்போ போயிட்டுருக்கு. என் பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கும், மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கும் வந்து தாம்பூலம், அதாவது ட்ரெஸ் வச்சு கொடுப்பாங்க, மாலை அதெல்லாம். ஸோ அந்த இதுதான் இப்போ வந்து தாம்பூலம் மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நல்லபடியாக வந்து தாம்பூலம் மாற்றி நிச்சய தாம்பூலத்தட்டு வந்து மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப சூப்பராக வந்து ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்த்துட்டே இருங்க. அவங்க கூட நான் அதை தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக சூப்பராக முடிச்சுட்டு நம்ம வந்து திரும்ப வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாகில் வந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சூப்பரான விளாக்ஸ் நம்ம சேனலில் வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.